இவங்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் நைட்டு பூரா நான் தூங்கலை சார். விடிய ஏதோ 2:30 மணிக்கு படுத்தேன், 4 மணிக்கெலாம் அலாரம் அடிச்சு எழுதுரு சார். நான் வேலைக்கு போகணும். தூக்கமே கிடையாது சார். ஒரு காலத்தில் படுத்தா தூங்கிடுவோம் சார். பச்சை குழந்த மாதிரி தூங்குவோம், உரட்டு விட்டுன்னு தூங்குவோம். எவ்வளோ சுகமாக இருந்துச்சு சார் அந்த காலத்தில். இப்போலாம் தூக்கமே கிடையாது சார். ராத்திரி பூரா பொண்டாட்டி இப்போ வர பசங்க செல்ஃபோன் பார்க்குறாங்க. நானும் செல்ஃபோன் பைத்தியம் அடிக்ட் ஆகிட்டேன். 12:30க்கு மேலே படுத்தா தூக்கம் இல்லை. ஆழ்ந்த தூக்கம் கிடையாது. புரண்டு படுக்கிறோம். தூக்கம் மாத்திரை போட்டு பார்க்குறோம். என்ன செய்ய முடியும்? மூளையில் இந்த பீனியல் கிளாண்டு சுரக்கின்ற இந்த மெலோட்டோனின் அந்த சுரப்பு நின்று விட்டால் நமக்கு தூக்கம் இன்மை வந்து விடுகிறது. அதாவது இந்த மெலோட்டோனின் மரத்தரையே நிறைய இருக்குது இன்டியூஸ் பண்ணுறதுக்கு, தூக்கம் வருவதற்கு. அதை இன்டியூஸ் பண்ணுறது நம்ம மூளையில் அந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டை. ஆகவே நம்ம அந்த மெலோட்டோனின் மாத்திரை போடுறோம், ரெஸ்டைல் மாத்திரை போடுறோம். நிறைய வருஷமாக நான் அந்த ரெஸ்டைல் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் வரும். அதை போட்டு கூட அதில் 0.25 0.5 1 கிராம் வரைக்கும் கூட டாக்டர் தப்புன்றாரு. ஆனால் சில நேரத்தில் ரெஸ்ட்லெஸ் வாழ்க்கையில் இந்த மாத்திரை அவசியமாகிவிடுகிறது. ஆனால் சித்த மருத்துவமோ மற்ற மருத்துவமோ பாட்டி வைத்தியமோ நாட்டு மருத்துவம் என்ன சொல்லுது? நிறைய வைத்தியங்கள் சொல்லுது. ஆனால் எந்த வைத்தியமும் நமக்கு பலிக்கலை. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு சூழல் அமைந்து விடுகிறது. பிளட் ப்ரெஷர் ஏறி போகுது, நோய் பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், ஆஃபீஸ் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், ஃப்ரெண்ட்ஸுங்களால் பிரச்சனைகள், துரோகத்தை சமாளிக்கணும், எதிர்ப்புகளை சமாளிக்கணும். இப்படி கூட இருந்து குடிப்பறிக்கிறவங்க அவங்களுடைய எதிர்ப்புகளை, கெட்ட வினைகளிலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும். இப்படி ஏமாற்றம் இது மாதிரி பல சூழல்கள் நினச்சி கலங்குது. கற்பனை கவலைகளை உருகி போகிறது. இதனால் நமக்கு தூக்கம் கெட்டு போகுது. என்னை பொறுத்தவரை நான் தூங்குறத ஒரு 4 மணி நேரம் கூட இல்லை, 3 மணி நேரத்துக்கு கூட தூங்க முடியல. அதனால் நம்ம மாத்திரை போகிறது தவறு என்று டாக்டர் சொல்கிறாங்க. இந்த தூக்கத்தில் தான் நமக்கு இந்த மெட்டபாலிசம் என்கிற அந்த சயின்டிஃபிக் மெத்தட் ப்ராசஸ் நடக்குது. அனபாலிசம் அண்டு அனபாலிசம் அண்ட் மெட்டபாலிசம் என்ற ப்ராசஸ் நடக்குது. அதேமாதிரி அணுக்கள் புத்துணர்வு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது. நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடும் நல்லா தூங்கலைன்னா. ஆகவே இந்த தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆழ்ந்த தூக்கம். டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறது 6 to 7 hours தூக்கம். சில டாக்டர்ஸ் 8 மணி நேரம் கூட நல்லா தூங்குகின்றார். நல்லா தூங்குன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது சார். ஆனால் கேட்கறதுக்கும் நல்ல சுகமாக இருக்குது. ஆனால் படுத்தா தான் சார் தெரியுது. நைட்டு நம்ம லேட்டாக சாப்பிட்றது தூக்கமின்மைக்கு ஒரு காரணம் சில பேர் சொல்கிறாங்க. நிறைய டிவி பார்க்குறது, அது செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள், நிறைய சிந்திக்கிறது. இப்போ பாருங்கள், ஈராக் யுத்தம் நடந்தால் நமக்கு பெட்ரோல் கப்பல் வராது, அதனால் டீசல் கிடைக்காது, சிலிண்டர் கிடைக்காது, சாப்பாடு என்ன பண்ணுறது, ஹோட்டல் மூடிடுவானே, ஐயோ வெளியூருக்கு போக முடியாது, பசங்களை பார்க்க முடியாது, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை நிறைய வருமே, என்ன நடக்கும்? இந்த மாதிரியான யோசனை இது தானாக வரும். வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படி நாளை விடிந்தால் என்ன சமாளிப்பது என்ற பிரச்சனைகளால் தூக்கமின்மையாக போய்விடுகிறது. அதாவது தூக்கமின்மை என்பது மிகப்பெரிய கொடிய நோயாகவே இப்போது வளர்ந்து விட்டது. இந்த வேர்ல்டு ஸ்லீப் டே என்பது ஒவ்வொரு மார்ச் மாதம் கடைசி 2ஆம் வெள்ளிக்கிழமை இது கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கே அந்த ஸ்லீப் டே. இந்த ஸ்லீப் வெல் லீவ் பெட்டர், நன்றாக தூங்குவோம், சிறப்பாக வாழ்வோம் என்று சொல்லத்தான் முடிகிறது, முழக்கம் இட முடிகிறது. ஆனால் தூங்க முடிகிறதா? ஒவ்வொருவருக்கும் யோசனை இருக்கிறது. அந்த யோசனை நினைத்து பார்த்தால் நிச்சயமாக நம்ம தூக்கம் வருவது குறைந்து வருகிறது. அதனால் இது சரியல்ல. அதனால் அந்த பகல் தூக்கத்தை அவாய்ட் பண்ணலாம். நைட்டில் நிறைய சாப்பிட்றது அவாய்ட் பண்ணலாம். எண்ணெய் எடுத்தது சில நேரத்தில் தூக்கமின்மைக்கு கூட காரணம், ஏதாவது வயிறு பிரச்சனை ஆகி போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு காரணமாக இருக்குது. அதனால் இந்த டிவி பார்க்குற அந்த இதுவும் செல்ஃபோனை பார்க்குறதுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கணும்னா ஓரளவு டைம் எடுத்து தூங்கிடலாம். நல்ல இசையை கேட்டு நல்லா தூங்கிடலாம். சில பேருக்கு படித்தா நல்லா தூக்கம் வரும். ஆகவே தூக்கம் நமக்கு மிக 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 முக்கியம் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே ஒரு சபதம் ஏற்போம், நன்றாக தூங்குவோம்.